இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, மாட்டுப் பொங்கல் என்ற பெயரிலே கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் எப்பொழுது தோன்றியது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுது நாகரிகம் பெற்றானோ அதிலிருந்தே இந்த பழக்கமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய தர்மமானது நமக்கு எப்படி சொல்கிறது தெரியுமா? கால்நடைகளை ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் கால்நடைகளுக்கு மேலாக தாவரங்களையும் வழிபட வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது. முதல்ல ஓருயிர் பிராணி அப்படின்னு சொல்றோம். அந்த தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்பதை ஐரோப்பியர்கள் ஒரு 150 வருடங்களுக்கு முன்னர் தான் கண்டுபிடித்தார்கள். ஆனால் நம்மவர்கள் எப்பொழுதோ அதனை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய சாஸ்திரமானது தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, அதிலும் ஒரு படி மேலாக எப்படி தெரியுமா, தாவரங்களை தெய்வமாகவே பார்க்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. என்ன சார் புதுசா சொல்றேன்? எந்த தாவரத்தை நாம் வணங்குகிறோம் சொன்னா, துளசியை வணங்கி கொண்டுதானே இருக்கிறோம். துளசியை நாம் மாடத்திலே வைத்து கிருஷ்ணனுடைய ரூபமாகவே பார்த்து வணங்குகிறோம். பெரிய மரமாகிய அந்த அரச மரத்தினை வணங்கி கொண்டுதானே இருக்கிறோம். அரச மரத்தினை சுற்றி வரும்போது மூலத்தோ பிரம்மரூபாயா, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாயா, விருக்ஷராஜாயத்தே நமஹா என்று சொல்லி ஒரு மரத்தினையே நாம் மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாக வணங்குகிறோம். வேப்ப மரத்தை அம்பாளினுடைய சொரூபமாகவே பார்த்து வணங்குகிறோம். இப்படி தாவரங்களையும் வணங்க வேண்டும். அதே போல நமக்கு உழவு தொழிலுக்கு துணை நிற்கக்கூடிய இந்த கால்நடைகளையும் வணங்க வேண்டும் என்ற பழக்கத்தினை நம்முடைய தர்மம் ஆதி காலத்திலிருந்தே வலியுறுத்தி கொண்டு வருகிறது. இதற்கு சங்க தமிழ் நூல்களிலே இருக்கக்கூடிய அந்த பாடல்களே சாட்சி. அந்த சங்க காலத்திலே இருக்கக்கூடிய அந்த நூல்களில் கூட இந்த மாட்டு பொங்கல் பற்றிய நிறைய குறிப்புகள் காணப்படுகின்றன. நம்ம இது எல்லாத்தையுமே படிச்சும் இருப்போம். ஏறு தழுவுதல் என்ற பெயரிலே அந்த காளைகளுக்கெல்லாம் மரியாதையினை செய்வார்கள். அந்த காளையினை அடக்க வேண்டும் என்று அந்த ஜல்லிக்கட்டு முதலான விஷயங்களையும் செய்வார்கள். அந்த நேரத்தில் கூட பார்த்தோம்னா அந்த காளையை வணங்கி விட்டுத்தான் அவர்கள் அந்த பணியையே துவக்குவார்கள். இப்படி கால்நடைகளையும் தெய்வங்களாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை நம்முடைய தர்மமானது நமக்கு போதித்திருக்கிறது. அதுவும் குறிப்பா இந்த பசுமாடு என்று வரும்பொழுது, கோமாதா என்று வரும்பொழுது அதனை பிரதி வெள்ளிதோறுமே பூஜித்து வர வேண்டும் என்று சொல்றா. கோ பூஜைங்கிறத எப்பயுமே எல்லா இடங்களிலுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் இந்த மாட்டு பொங்கல் நாள் என்று மற்ற நாள்களிலெல்லாம் நம்ம செய்ய முடியாம போனா கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு வருட காலத்திற்கு தீட்டு இருக்கிறது, நமக்கு பண்டிகை என்பது இல்லை என்றால் கூட நம்ம வீட்டில் கால்நடைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கால்நடைகளுக்கான அந்த பொங்கலை நாம் செய்துதான் தர வேண்டும். நம்ம வீட்டில் யாரோ ஒரு முன்னோர்கள் இறந்து விட்டார்கள், இன்னும் ஒரு வருஷம் ஆகல, எங்களுக்கு பண்டிகை இல்லை, எங்களுக்கு பொங்கல் பண்டிகை இல்லை, நேற்றைய தினம் நாங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடவில்லை என்று சொன்னால் கூட நம்ம வீட்டில் ஒரு மாடுகள்லாம் வளர்க்குறோம், ஆடுகள்லாம் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா நாம் நம்முடைய அந்த தீட்டினை இந்த மிருகங்களின் மீது திணிக்கக்கூடாது. அவர்களுக்கான அந்த பூஜைகளை அவசியம் செய்யத்தான் வேண்டும். அது எங்க வச்சு பண்ணணும் சொன்னா அந்த மாட்டு கொட்டையிலே வைத்து கூட அந்த பொங்கல்லாம் வைப்பா. அந்த கொட்டைகளை சுத்தம் செய்து இந்த மாடுகளை எல்லாம் நல்லா கழுவி அங்க கோலங்கள்லாம் போட்டு அந்த கோமாதாவிற்குரிய பூஜைகளை செய்து அந்த இடத்திலே மாட்டு பொங்கல் விசேஷத்தை அவசியம் கொண்டாடத்தான் வேண்டும். இது மாட்டு பொங்கல்னு சொன்னா பசுமாட்டுக்கு மாத்திரமில்ல, இந்த நேயர் கேட்டிருப்பது போல கால்நடைகள் அனைத்திற்குமானது. நம்ம வீட்டில் என்னென்ன கால்நடைகள்லாம் வளர்க்குறோமோ அத்தனைக்குமான அவைகளை மரியாதை செலுத்துகின்ற விதமாக, மரியாதை செலுத்துவது என்று சொல்வதை விட நம்மை காக்கின்றது அப்படின்னே எடுத்துக்கலாம். ஏன் வீட்டில் நம்ம ஒரு பெட் டாக்ஸ் வளர்க்கணும்னு சொன்னா கூட அந்த நாயானது நமக்கு பாதுகாவலராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மாடு வளர்க்குறோம்னு சொன்னா அந்த மாடானது அந்த பசும் பாலின் மூலமாக நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறது, நம்முடைய உடலை ஆரோக்கியம் பெற செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு குதிரை வளர்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா கூட இந்த குதிரை கூட நமக்கு வாகனமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி இந்த மிருகங்கள் அனைத்தையுமே
தெய்வமாகவும் பார்க்க வேண்டும் சொல்லியிருக்கா. அதனாலதான் மிருகங்களை எல்லாம் பார்த்தோம்னா தெய்வத்தினுடைய வாகனங்களாகவே வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு வாகனமா அந்த மிருகங்களைத்தானே அமைத்திருக்கிறார்கள். அந்த மிருகங்களையும் பூஜிக்க வேண்டும், அந்த மிருகங்களையும் வணங்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். தாவரங்கள் உட்பட தாவரத்திலும் இறைவன் இருக்கிறார், மிருகங்களின் மீதும் இறைவன் இருக்கிறார், பறவைகளின் மீதும் இறைவன் இருக்கிறார், மனிதர்களுக்குள்ளாகவும் இறைவன் இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையை உணரச் செய்வதுதான். அது கால்நடை தானே, அது அக்ரிணை தானே என்று அதனை அலட்சியப்படுத்தாமல் எல்லா உயிரினங்களிடத்திலும் இறைவன் இருக்கின்றார் என்கின்ற அந்த உண்மையினை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்று கொண்டாடப்படுவதே இந்த மாட்டுப் பொங்கல் பண்டிகை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.